Hi friends, this is Anu. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏஆர் புக்லெட் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் லிஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோ டு தி செஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூபிட்டருக்குள்ளே போயிட்டோம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கோர் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேரியபிள் நேம். ஸோ லிஸ்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரேசிஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே என்னோடய வேல்யூஸ் கொடுக்குறேன் 20, 45, 63 and then 18 and then 100. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிளில் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ யூ ஹாவ் டு செப்பரேட் வித் தி கமா. ஸோ 20, 45, 63, 18, 100. ஸோ இந்த மாதிரி கமா செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் பிரேசிஸ்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ அதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகும்னா அதில் இருக்க எல்லா டேட்டாஸும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் பர்டிகுலர் இப்போ எனக்கு 63 அப்படிங்கிறத மட்டும் நான் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஸ்டார்ட் வித் தி 0. இப்போ எனக்கு 20ங்கிறது என்ன பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஸ்கோரோட 0th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ 45ங்கிறது 1, 63ங்கிறது 2, 18ங்கிறது 3 and 100ங்கிறது 4. இப்போ நான் 63 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ எங்கே இருக்கணும் ஸ்கோர் 0, 1 and then 2 செகண்ட் பொசிஷனில் எனக்கு இருக்கணும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 63 அப்படிங்கிறது கிடச்சிருது. அப்போ என்ன பண்ணிக்க முடியும் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி எனக்கு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் கேட்கலாம் அப்போ இண்டீஜர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டோர் தி எனி டைப். நான் இப்போ நேம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு ஸ்டோர் தி ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இதுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் ஸ்கொயர் பிரேசிஸ். நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னா அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கம்மா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டோனி. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே நான் ஒவ்வொரு வேல்யூஸாக கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு 4 வேல்யூஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரன் பண்ணிக்க முடியும். இட் இஸ் அன் ஆர்டர்டு கலெக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஆர்டர்டாக தான் ஸ்டோர் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பொசிஷன் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். இப்போ நான் இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்கார்டினேட் பண்ண போகிறேன். நான் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். அதில் எனக்கு என்ன இருக்கும்னா நேம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஸ்கோர் அப்படிங்கிற ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ என்னோட டீட்டெயில் அப்படிங்கிற லிஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் எனக்கு என்ன இருக்குன்னா நேமோடதும் இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரோடதும் இருக்கும். அப்போ இதில் ஸ்ட்ரிங்கும் இருக்குது அண்ட் தென் இண்டீஜரும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லா விதமான டேட்டாஸையும் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா லிஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் தி லிஸ்ட் அப்படிங்கிறத இப்போ பார்த்தது. இப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லிஸ்ட்டில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹவு டு ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஆட் த லிஸ்ட்டில் எப்படி ஒரு வேல்யூவை ஆட் பண்ணலாம், எப்படி டெலீட் பண்ண முடியும் அண்ட் தென் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா இதில் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஒரு டேட்டாவை என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ திவான் அப்படிங்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ராகுல் அப்படிங்கிற நேம் வேணும். ஸோ நான் திவான்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணிவிட்டு ராகுல் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட் பண்ண போகிறேன், அதாவது மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டில் இட் இஸ் பாசிபிள். அதை நம்ம என்ன சொல்லணும்னா மியூட்டபிள். ஸோ எந்த வேல்யூ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பொசிஷனில் இருக்குது 0, 1 and then 2. அப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ நேம் ஆஃப் என்ன கொடுக்குறீங்க 2 அப்படிங்கிற பொசிஷனில் ஐ ஹாவ் டு சேஞ்ச் தி ராகுல் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கணும் திவான்கிறது எனக்கு என்ன ராகுல் அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் இதாக இருக்கும் அப்படின்னா திவான் அப்படிங்கிற பொசிஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மாடிஃபிகேஷன் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போது திவான் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் மாடிஃபை பண்ணி ராகுல் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். இது மாடிஃபிகேஷன். ஸோ அப்போ மாடிஃபிகேஷன் இஸ் பாசிபிள். லிஸ்ட் என்னென்னா அப்படின்னா டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ சேஞ்சபிள் ஒன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சர்ட். அதாவது ஒரு டேட்டாவை எப்படிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் வேஸில் ஆட் பண்ணலாம். ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் த டேட்டா.
டேட்டாவை எப்படிலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்குற நேமை கொண்டு போய் ஆட் பண்ணிக்கும். நான் இப்போ நேம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹித் அப்படிங்கிற ஒரு நேம் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ரோஹித் அப்படின்னு ஆட் பண்ணேன்னா எனக்கு எங்கே ப்ளேஸ் ஆகும்னா கார்த்திக்கு அடுத்த பொசிஷனில் இந்த ரோஹித் அப்படிங்கிறது ப்ளேஸ் ஆகும். அதாவது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் உங்களோட டேட்டா என்ன ஆகும்னா ஆட் ஆன் ஆகும். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கார்த்திக் அப்புறம் ரோஹித் அப்படிங்கிறது ஆட் ஆன் ஆயிருக்கு. சரி, இப்போ எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஆட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 4 நேம் எனக்கு அட் டைமில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட். யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் தி டேட்டா. இதுக்கு நம்ம கொடுத்துட்டு அதை என்ன பண்ணணும், லிஸ்ட்டுக்குள்ளே தான் ஆட் பண்ணணும். இப்போ நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன் போல்ட். ஸோ எந்த நேம்னாலும் யூ ஹாவ் டு பி கிவன். நான் இங்கே சம்திங் நேம் கொடுக்குறேன் ரவி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மணி. இந்த மாதிரி ஒரு 3 நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஆட் பண்ணுறேன். அப்போ ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே எப்போயும் நீங்கள் லிஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற யூஸ் பண்ணுற அந்த பேரந்திசிஸ் கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணணும். ஸோ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா ரோஹித்துக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆகும்னா எல்லா டேட்டாவும் ஆட் ஆன் ஆகிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோஹித்துக்கு அப்புறம் போல்ட், ரவி அண்ட் தென் மணி அப்படிங்கிறது ஆட் ஆன் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க முடியும், அப்பெண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்க முடியும், சிங்கிள் வேல்யூவை எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ எனக்கு ரெய்னாக்கும் டோனிக்கும் இடையில ஓகேவா நான் ஒரு நேம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் ஒரு நேம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஷர்மா அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த பொசிஷனில் உங்களுக்கு வேணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், டோனிக்கும் ரெய்னாக்கும் நடுவில் ஆட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் எந்த பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எனக்கு என்ன நேம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஷர்மா அப்படிங்கிற ஒரு நேம் வேணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு ஆட் ஆன் ஆகணும். இதுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் டாட் இன்சர்ட் அப்படிங்கிற கமாண்ட் எந்த பொசிஷன் 1 அப்படிங்கிற பொசிஷனில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷர்மா அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகும், டோனிங்கிறது செகண்ட் பிளேஸ்க்கு போயிடும். இது என்னவாயிரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போ நேம்ங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த பிளேஸில் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு வந்துச்சு பாருங்கள், ரெய்னாக்கு அப்புறம் ஷர்மா அப்படிங்கிறது வரும், அதுக்கப்புறம் டோனி. இதுதான் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய பொசிஷனிங். அப்போ டெலிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ டெலிட் த வேல்யூ. இப்போ நான் டெலிட்டுக்கு என்ன கொடுக்குறேன்னா அதுக்கு பொசிஷனிங் தான். எனக்கு இப்போது நான் ஷர்மான்னு ஆட் பண்ணது வேணாம். அப்போ நான் என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் பொசிஷனை டெலிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நேம் பிரிண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பொசிஷன் வருதுன்னு பாருங்கள். அந்த ஷர்மாங்கிறது ரிலேஸ் ஆகிட்டு எப்பயும் போல் எனக்கு ரெய்னா, டோனி அண்ட் ராகுல் அப்படின்னு கண்டினியூவாக வந்திருக்கு. இது வந்து டெலிட். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம டெலிட் பண்ணுறோம். இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் நேம் டாட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பாப். நார்மலாக பாப்பில் நீங்கள் எந்த விதமான இண்டெக்ஸ் வேல்யூயும் கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா லாஸ்ட் வேல்யூவை டெலிட் பண்ணணும். இது டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம், புஷ் அண்ட் பாப் அப்படின்னு ஒரு மெத்தட். பாப்புங்கிறது என்ன பண்ணணும்னா எதை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது ஃபஸ்ட்டாக டெலிட் ஆகிடும். அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாக்ஸில் நீங்கள் ஒரு பாலை ஃபில் பண்ணிங்கன்னா எதை லாஸ்ட்டாக போட்டிங்களோ அந்த பால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக எடுக்க வரும். அதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாப்பு. இது என்ன பண்ணால் எந்த பிளேஸில் இருக்க எலிமெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்களோ அதோட வேல்யூவை எனக்கு கொடுக்கும். இப்போ எனக்கு என்ன டெலிட் ஆகிருக்கு அப்படின்னா மணிங்கிறது டெலிட் ஆகிருக்கு. அப்போ அதோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், மணி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ லிஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று டெலிட் பண்ணுறீங்கன்னா அதோட வேல்யூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரிமூவ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ டெலிட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா போல்ட் அப்படிங்கிறத நான் வந்து அப்படி எடிட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஒரு இதோட வேல்யூ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் ரிமூவ் யூஸ் பண்ணலாம். எனக்கு பொசிஷனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் டெலிட் யூஸ் பண்ணலாம். நான் என்ன இதை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதோட வேல்யூ கரெக்டான செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா பாப் யூஸ் பண்ணலாம். இது 3 தான் இதில் ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மித்தபடி ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதர் தென் தட் எல்லாமே என்னவாக தான் இருக்கும்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போல்ட் அப்படிங்கிறது என்னோட லிஸ்ட்லேயே கிடையாது. சரி, வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணலாங்க. இப்போ எனக்கு என்ன இது அல்ஃபபெட்டிக் படி எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன், நேம் டாட் ஷார்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அல்ஃபபெட்டிக் படி என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நேமை பிரிண்ட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஷார்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏபிசிடியில் உங்களுக்கு டோனி, கார்த்திக் அப்படிங்கிறது வந்திருக்கும். இதே இது உங்களுக்கு ரிவர்ஸில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Z to A அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன், நேம் ஷார்ட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபால்ஸ். நீங்கள் இந்த கமெண்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நேமை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்திருக்கு, அகெயின் எனக்கு ஓகே சாரி நேம் இங்கே ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுங்க. ஓகே ட்ரூ கொடுத்துட்டு ரன் பண்ணுங்கள். சேம். ஸோ என்ன வந்திருக்கு, அகெயின் திருப்பி வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ரிவர்ஸ் நான் என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸில் இருக்குது. அதை நான் ட்ரூ பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் Z to A எனக்கு வந்திருக்கு. அப்போ இதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கொடுத்தீங்கன்னா அல்ஃபபெட்டிக் லோ டு ஹை ஆர் அல்ஃபபெட்டிக் A to Z. அதே இது ரிவர்ஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா ஹை டு லோ ஆர் Z to A அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு லிஸ்ட்டில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லென்த் ஆஃப் நீங்கள் என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா நேம். நீங்கள் கேட்கலாம் இண்டெக்ஸ் 0லேருந்து தானே ஆரம்பிக்குது, அப்போ எனக்கு ஒரு வேல்யூ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை. லென்த் எப்பயுமே என்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் 1ன்னு எடுத்து தான் கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 6. அப்போ 1 2 3 4 5 அண்ட் தென் 6 வேல்யூஸ் இருக்குது. எனக்கு லென்த் வந்து என்னென்னு வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு வந்திருக்கு. ஸோ இதான் வந்து லிஸ்ட்டோட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ லிஸ்ட்டில் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது, எப்படி லிஸ்ட்டில் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி டெலிட் பண்ணுறது, அண்ட் தென் ஷார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த டேட்டா டைப்பான டப்பிள்ஸ், செட், இந்த மாதிரி 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.